பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலமாக தமிழகம் இருந்தது. ஆனால் தற்போது தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றங்களின் எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? தமிழ்நாட்டில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆண்டும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களின் எண்ணிக்கை இரட்டிப்பாகிக் கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் திமுக ஆட்சியில் குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லாமல் போயிற்று. தமிழகத்தின் முதல்வர் தன்னை தமிழகத்தின் அப்பா என்று கூறிக்கொண்டு ஒரு அப்பாவாக தன் குழந்தைகளான தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கவும் பாதுகாப்பு அளிக்கவும் தவறிவிட்டார். தன் குழந்தைகளை காக்க தவறிவிட்டவர் எப்படி அப்பாவாக இருக்க முடியும் என்று பலரும் கேள்வி கேட்கின்றனர். 2023 3407 போக்சோ வழக்குகள் பதிவானது. அதுவே 2024 5319 போக்சோ வழக்குகள் பதிவானது. அதாவது 2023 இருந்து 56% உயர்ந்துள்ளது. 2023 ரேப் மற்றும் அட்டெம்ப்டட் ரேப் கேசஸ் 406 பதிவானது. அதுவே 2024 471 ரேப் கேசஸ் பதிவாயிருக்கு. பெண்களை துன்புறுத்தும் வழக்குகள் 2023 1650 இருந்தது. அதுவே 2024 1885 வழக்குகளாக உயர்ந்துள்ளது. 2023 46 செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேசஸ் இருந்தது. அதுவே 2024 96 உயர்ந்துள்ளது. திமுக ஆட்சியில் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் எதிராக இவ்வளவு வன்கொடுமைகள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆண்டுகளும் உயர்ந்து கொண்டே இருக்கிறது.